ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கலி உலகத்தில் மனிதன் உணவில்லாமல் இறப்பான்னு புராண கதைக்கு ஏற்ப இப்போ இந்த உலக நாடு போர் நடந்துட்டு வருது. இதனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது எல்பிஜி கேஸ், அதாவது சமையல் எரிவாயும் சரி, நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்தும் இந்த கேஸும் தட்டுப்பாட்டு ஏற்பட்டிருக்கு. இதனால் மக்களோட குமுறல், வீட்டுக்கு சிலிண்டர் இல்லாமல் பொதுமக்களோட குமுறலும் சரி, அதுக்கு மாற்றாக ஆட்டோ டிரைவர், கேப் டிரைவர், அது மட்டும் இல்லைங்க ஹோட்டல் ஓனர்ஸ், இவங்கெல்லாம் அவங்களோட மனக்குமுறலை நிறைய செய்தி சேனலில் வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த போர்னால எதுக்கு இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு வருது, இது மட்டும் வருமா இல்லை பெட்ரோல் மற்றும் டீசல் இதுலேயும் தட்டுப்பாடு ஏற்படுமா, இது எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும், வாங்க விரிவாக பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், அண்மையில் ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துட்டு வருது. அமெரிக்கா நடுவில் போந்து பத்தியஸ்தம் பண்ணிட்டு வரதுனால இந்த போர் இன்னும் நீடிச்சுக்கிட்டே வருது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியெல்லாம் ஈரானுக்கு போர் புரிவதற்காக அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிக்குது, அமெரிக்கா ஒரு பக்கம் ஈரானை அடிச்சிட்ருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பழைய தலைவர் இறக்கப்பட்டார், இப்போ அவரோட மகனே பதவியேற்றிருக்காரு. இப்போவும் போர் நடந்துட்டு தான் வருது. நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலையும் இந்த போர்னால அவங்களுக்குள்ளே, அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அடிக்கிற இடம்லாம் எப்படி இருக்குன்னா, அதாவது எண்ணெய் கிணறுகள் தான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகம். ஸோ அதனால் அங்கே இருக்கும் எண்ணெய் கிணறுகளே மாற்றி மாற்றி அடிச்சிட்ருக்காங்க. புராண கதைகள் சொல்கிற மாதிரி கலிகாலத்தில் உணவின்றி மனுஷன் இறக்க போகிற மாதிரி இப்போ நடைமுறையில் நடந்துட்டு வருது. அவங்க ஃபுல்லாகவே எப்படி அட்டாக் செய்கிறாங்கன்னா எண்ணெய் கிணறுகளை அடிக்கிறாங்க. எண்ணெய் கிணறு மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய்களை வச்சு தான் அவங்க கடல் நீரை சுத்திகரித்து குடிநீரை குடிச்சிட்டு வராங்க. இந்த மாதிரி அரபு நாடுகள்லாம், அந்த நாடுகளில் மாற்றி மாற்றி இந்த இடத்த அடிக்கும் போது அவங்களே உணவு இல்லாமல் தான் போவாங்க. இப்போ நம்ம ஊர் பிரச்சனைக்கு வருவோம். அதாவது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம 60% வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை நம்பி தான் ஆயில், கேஸ் போன்ற விஷயங்களை நம்ம வாங்கிட்டு வரோம். அதை பியூரிஃபை பண்ணி கேஸாக மாற்றிட்டு வரோம், பெட்ரோலாக மாற்றிட்டு வரோம், இந்த குருட் ஆயில்களை வாங்கி. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய ரஷ்யாவிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். நம்மளோட தலைவர் தான் ட்ரம்ப் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ரஷ்யாவிலேருந்து எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வர்த்தக தடை போட போகிறேன்னு சொன்னார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம குருட் ஆயில் வாங்குறத கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கொண்டு வேறு நாடுகளில் நம்ம நாடிக்கிட்டு வந்தோம். இப்போ நம்ம 60% மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து வாங்குறதுனால, அங்கே போர் நடக்கிறதுனால, நேற்று நம்ம முன்கூட்டியே வார் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம்ல, அந்த வீடியோவில் அதாவது ஒரு குறுக்கு சந்து மாதிரி கடல் வழி ஒரு மார்க்கம் இருக்குது, அந்த வழியில் தான் நம்ம ஷிப்புகள்லாம் கடந்து வரணும். அந்த இடத்துல போர் நடந்துட்டுருக்கு. ஸோ மற்ற ஷிப்ஸ் எல்லாம் போனால் அட்டாக் செய்கிற விஷயங்கள் நடக்கும், ஷிப்மெண்ட் டிலேவாக இருக்கும். ஸோ இதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தாங்க கேஸ் தட்டுப்பாடு, அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோலோ டீசலோ தட்டுப்பாடுகள் கூட வரலாம். ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சரியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே பேனிக் ஆக தரல. ஏன்னா முழு விவரம் நம்மளுக்கு அறியும் வரைக்கும் எந்த செய்திகளை நம்பியும் நம்ம பேனிக்கே ஆகக்கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கிடைக்காதனால, அதாவது ஹோட்டல் துறையில் இருக்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வீட்டுக்கு நம்ம சமையல் எரிவாயு வாங்குறோன்னா ஒரு 850 ரூபாவோ 900 ரூபாவோ கொடுத்து ஆன்லைனில் புக் செய்துட்டு வரோம். ஆனால் அவங்களுக்கு 1200 ரூபாய் வரைக்கும், கள்ளச்சந்தையில் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு 3000 ரூபா வரைக்கும் இந்த சிலிண்டர்கள் விற்கப்படுதுன்னு ஒரு தகவலும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க, பெரிய ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் அங்கேயும் ஒர்க்கர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு இளைஞன் படிச்சுட்டு தன்னோட வேலைக்காக, அதாவது பார்த்திங்கன்னா முதல் முறையாக ஒரு தொழிலை தொடங்கி ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்கன்னா ரொம்பவே சிரமப்படுவாங்க. இப்போ கூட நம்ம நண்பர்கள்லாம் நிறைய மிட் நைட் பிரியாணி, அந்த பிரியாணின்னு போய் சாப்பிட்றீங்க. இப்போ அந்த கடையை வச்சுருக்கவங்கலாம் இந்த கேஸை நம்பி தான் இருப்பாங்க. ஸோ கேஸ் நிப்பாட்டுறதுனால அவங்களுக்கு போதுமான அளவில் அந்த சமையல் எரிவாயு கிடைக்காது. அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற எரிவாயை வச்சு தான் அவங்க யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, விலையும் கொஞ்சம் ஏற்றி தான் உணவுகளை விற்க நேரிடும். இப்போ மக்களும் என்ன பண்ணுவாங்க, விலையேற்றம் அதிகமாக இருக்குன்னா அந்த ஹோட்டல் கூட போகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் ஹோட்டல் முதலாளிகள் நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியலன்னு புலம்பிட்டு வராங்க. இதுக்கு மாற்றாக கிராமப்புறத்தில் இருக்கவங்க விறகடுப்பை நாடி செஞ்சுட்டாங்க. ஆனால் சிட்டியில் இருக்கவங்க விறகடுப்பை பயன்படுத்த முடியாது. காரணம், அதுக்கு இடம் போதிய அளவில் வேணும். இன்னொன்று, நெருக்கடியான இடத்துல நம்ம விறகடுப்பை சமைச்சோன்னா அந்த விறகுல வர புகையினால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது ஒரு லீகலான இஷ்யூவாகவும் போயிடும். ஸோ இதனால தான் ஹோட்டல் ஓனர்கள் புலம்பிக் கொண்டு வராங்க. இப்போ ஆட்டோ ஓட்டும் நண்பர்களும் கால் டாக்ஸி ஓட்டுற நண்பர்களும் என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆட்டோவில் அவங்க 1 கிலோ போட்டாங்கன்னா, அதாவது எல்பிஜியை ஃபில் பண்ணாங்கன்னா, அதை வச்சு தான் அவங்க ஒரு 200 முதல் ஒரு 250 ஒரு 300 ரூபாய்க்குள்ளேயோ அவங்க கஷ்டப்பட்டு லாபம் பார்க்க முடியும். அப்படி வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து கொஞ்சமாச்சும் எடுத்து வைக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி இல்லாமல் நார்மலாக அவங்க பெட்ரோல்லே ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடுக்கு மட்டும்தான் அந்த காசு கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க நிறைய செய்திகளில் சொல்லிட்டு வராங்க. ரேப்பிடோவால் நாங்கள் கஷ்டப்பட்டோம், மீட்டர்னால கஷ்டப்பட்டோம், இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேஸ்
கேஸ் சிலிண்டர் விலையும் ஏறி போச்சு. கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதே இல்லை. எல்பிஜி எங்களுக்கு எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் எல்லாமே க்ளோஸ்டுன்னு போட்டுட்ருக்காங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது, எங்கள் வாழ்வாதாரத்தை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்கன்னு அவங்க சைடு ஒரு பக்கமாக அவங்க பேசிட்டு வராங்க. இப்போ கார் ஓட்டும் நண்பர்களும் அப்படி தான், சிஎன்ஜி காரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்டு செல் பண்ணாங்க. இப்போ சிஎன்ஜி கார் வாங்கினவங்க நிலைமையெல்லாம் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாட்களில் இவி கார்களோட விலையேற்றம் நடக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளோட இண்டக்ஷன் ஸ்டவ் இப்போ ஆல்ரெடி விலையேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் யாரும் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா நல்ல பிராண்டாக பார்த்து இப்போவே ஒன்று சிம்பிளாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா போர் எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் பெரிய அறிஞர்கள் சொல்கிற கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தா, இப்போ செய்திகள் போயிட்டுருக்கிறத வச்சு நம்ம பார்த்தா போர் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரம் முதல் எடுக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போரோட தீவிரத்தன்மை உச்சியில் போயிடுச்சு. இப்போ பிற நாடுகளுக்கெல்லாம் இந்த குருடாயில் வாங்குவதையும் இந்த கேஸ் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறையெல்லாம் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பிற நாடுகள்லாம் புஷ் பண்ணி, அதாவது ஐயா நம்ம ட்ரம்ப் அவர்களை தான் போயிட்டு, அதாவது இந்த போரை முடிச்சுக்கோங்க, இதோட நிறுத்திக்கோங்கன்னு ஈரானோ இஸ்ரேலோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு ஒரு சபை அமர்த்தி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அப்படியெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி வச்சு தான் ஒரு காம்ப்ரமைஸ் ஆவாங்க. ஈரான் எதுக்கு அவங்களோட போரை விட்டு கொடுக்காமல் போராடுறாங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ளே அவங்க செய்கிறத மற்ற நாடு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது தான் இந்த அளவுக்கு போராட்டத்தை செஞ்சுட்டு வராங்க. அமெரிக்கா எதுக்கு இந்த போரில் தலையீடு இருக்காங்கன்னா, நம்ம தான் சிறந்து விளங்கணும், நம்ம சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும், நம்ம தான் அறிவு சார்ந்தவர் அப்படின்னு நினச்சி ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசிட்டு வராரு. இஸ்ரேல் எதுக்கு இதுக்குள்ளே போகிறாங்கன்னா, அமெரிக்கா நட்பு கர்மம் வேணும், ஈரான் அடிச்சிட்டா நம்ம தான் அந்த மிடில் ஈஸ்ட்டில் ஒரு கெத்தாக இருப்போம்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சில நாடுகள் அமெரிக்கா துணை வேணுன்றதுக்காக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் செய்வதும், சில நாடுகள் பொதுநலத்தோட அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராமல் தனியங்கி நிற்பதும், சில நாடுகள் நம்மளுக்கு எதுக்குப்பா வீணும்பு, நம்ம நியூட்ரலைஸாக போவேன்னு நிற்பதும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே வருது. ஸோ ஆக மொத்தத்தில் போர் வந்தால் என்ன மாதிரி இழப்புகள் சந்திக்க நேரிடுன்றது இதுவே ஒரு உதாரணம். நம்ம நாட்டுக்கு போர் வரலைங்க, ஆனால் எங்கேயோ நடக்கிற போர் நம்மளை எந்த அளவுக்கு பாதிச்சிருச்சுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சண்டை போட்டு நம்ம எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. அதாவது காந்திஜி வழியில் சொல்லணும்னா அகிம்சை தான் வெல்லும். ஏன்னா சண்டை எதுக்குமே ஒரு தீர்வாகாது. ஸோ இன்றைக்கி நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை போடுறது, நண்பர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருந்துருக்கீங்க. இந்த மாதிரி சண்டையினால கூட நீங்கள் இழந்தது நிறையவே இருக்கும். ஸோ உலக நாடுகளுக்கு சண்டை வந்தாலும் சரி, உள்ளூர் நாடுகளுக்கு சண்டை வந்தாலும் சரி, ஏன் உங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் சரி, இதுதான் இந்த பிரச்சனையாக போய் முடியும். ஸோ நீங்கள் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பார்த்து பயன்படுத்துங்க. பெட்ரோல் டீசல் கூட நீங்கள் அளவாகவே செலவு பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு காரில் வெளியே போகிறீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக போகிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தேவையில்லாத பர்பஸுக்கு எடுக்கிறது நிப்பாட்டிட்டனாலே நம்மளால் முடிஞ்ச கடமைகளை நம்ம செய்யலாம். நம்ம செஞ்சாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு நடக்க போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகளில் ஆயில் டேங்கையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேமிப்பை, அதாவது சிக்கனமாக சேமிப்போம். நம்ம குடும்பத்துக்கு வேணுங்கிற உணவு மட்டும் சமைச்சு அதை குப்பையில் போய் கொட்டாமல் பார்த்துப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உணவு தான் ஒரு முக்கியமான விஷயன்றதை இன்றைக்கி நடக்கிற போர் நம்மளுக்கு உணர்த்திடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ தான் கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ பெரிய படிப்பும் படிக்கலாம், எவ்வளோ பெரிய உயரத்தில் வேலை கூட பார்க்கலாம், ஆனால் உணவு இல்லாமல் ஒரு மனுஷனால் வாழ முடியாதுல்ல. ஸோ அதனால தான் நான் இதிகாச கதைகளை ஒரு விளக்கமாக கொடுத்தேன். ஓகே நண்பர்களே, இதே போன்ற வீடியோஸுக்கு த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரு, சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன், அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.